Good morning, students. Today we will discuss about the remaining portions. Page number 208. Lattice energy. Lattice energy is defined as the amount of energy required to completely remove the constituent ions from its crystal lattice to an infinite distance from one mole of crystal. It is also referred as lattice enthalpy. For example, sodium chloride salt இருக்குது, அது Na ப்ளஸ் கேஸ் Cl மைனஸ் கேஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி வந்து ப்ளஸ் 788 கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1. From the above equation, it is clear that 788 kilojoules of energy is required to separate Na plus and Cl minus ions from 1 mole of NaCl. அப்போ இதில் ஒரு சின்ன ஷார்ட் கொஸ்டின் கேட்கலாம். Define lattice energy. Next, Born-Haber cycle. The Born-Haber cycle is an approach of analyze reaction energies. It was named after two German scientists, Max Born and Fritz Haber, who developed this cycle. The cycle is concerned with the formation of ionic compound from the reaction of a metal with a halogens or other non-metallic elements such as oxygen. Born-Haber cycle is primarily used in calculating lattice energy, which cannot be measured directly. The Born-Haber cycle applies Hess laws to calculate the lattice enthalpy. For example, consider the formation of simple ionic solid such as an alkali metal halide, metal plus 6 அப்படின்னா halogens, ஒரு metal plus halogens. The following steps are considered. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மெட்டல் அது சாலியில் இருக்குது ப்ளஸ் ஹேலஜன் கேஸ் ரெண்டு வந்து மெட்டல் ஹேலைட் சால்ட் ஃபார்மேஷனில் ஃபார்ம் ஆகும். அதே இது மெட்டல் வந்து ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணி மெட்டல் ஹைட்ரஜன், அதாவது டெல்டா டெம்பரேச்சர் 1 டெம்பரேச்சர் 2, அதில் யூங்கிறது இன்டர்னல் எனர்ஜி. இப்போ இந்த ஹேலஜன் கேஸியஸாக மாறிடுது, அதே மாதிரி மெட்டல் கேஸஸாக மாறுது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மெட்டல் ஹேலைட்ஸ் வந்து ஹைட்ரஜனோடு கம்பைன் பண்ணி மெட்டல் ஹைட்ரேட்டாக மாறுது. அதாவது இது ஒரு ரியாக்ஷன், இது ஒன்று திரும்ப இந்த ஹேலஜன்ஸ் வந்து கேஸியஸ் மாலிகுலாக பார்க்குறது இது ஒன்று. அப்போ டெல்டா H3, டெல்டா H1, டெல்டா H2, டெல்டா H3, டெல்டா H4 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இந்த கேஸியஸ் மாறும். இப்போ கண்டிஷன் 1, டெல்டா H1 என்தால்பி சேஞ்ச் ஃபார் த சப்ளிமேஷன் ஆஃப் மெட்டல் சாலிட்ஸ் டு மெட்டல் கேஸியஸ் ஸ்டேட். டெல்டா H1ங்கிறது டைரெக்டாக வந்து மெட்டல் வந்து ஒரு நேரடியாக வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாற்றுறது. H2ங்கிறது என்தால்பி சேஞ்ச் ஃபார் த டிசோசியேஷன் ஆஃப் X2ங்கிறது X2ஆக மாறுது, எக்ஸாக மாறுது. அடுத்து டெல்டா H3ங்கிறது அயனைசேஷன் எனர்ஜி ஒரு மெட்டல் கேஸ் 2 Mg ப்ளஸ்ஸாக மாறுது. அடுத்து டெல்டா H4 அப்படிங்கிறது எலக்ட்ரான் அஃபினிட்டி ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் X to X minus G. U the lattice enthalpy for the formation of solid Mx. டெல்டா HFங்கிறது என்தால்பி சேஞ்ச் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் சாலிட் Mx டைரக்ட்லி ஃபார்ம் எலிமெண்ட்ஸ். அக்கார்டிங் டு ஹெஸ் லா ஆஃப் ஹீட் சப்ளிமேஷன், டெல்டா HF ஈக்குவல் டு டெல்டா H1, H2, H3, H4 ப்ளஸ் இன்டர்னல் எனர்ஜி U. Let us use the Born-Haber cycle for determining the lattice enthalpy of sodium chloride as follows. Since the reaction is carried out with the reactants in elemental forms and the products in their standard states at 1 bar, the overall enthalpy change of the reaction is also enthalpy formation of sodium chloride. Also, the formation of NaCl can be considered 5 steps. The sum of the enthalpy changes in the steps equal to the enthalpy change for the overall reaction from which the lattice enthalpy of NaCl is calculated. இப்போ ஒவ்வொரு கண்டிஷன்லேயும் சோடியம் குளோரைடு ஃபார்மேஷனுங்கிறது கடைசியில் வரக்கூடிய அந்த ஹீட் என்தால்பி வந்து ஈக்குவலாக இருக்குது. லெட் அஸ் கால்குலேட் த லேட்டிஸ் எனர்ஜி ஆஃப் சோடியம் குளோரைடு யூஸிங் Born-Haber சைக்கிள். இப்போ Na ப்ளஸ் Na கேஸ், Cl2 Cl கேஸ், அதே மாதிரி சோடியம் குளோரைடு இன்டர்னல் எனர்ஜி வந்து Cl மைனஸாக மாறுது. இப்போ Na வந்து Na ப்ளஸ்ஸாக மாறுது. இப்போ எல்லாத்துக்கும் கண்டிஷன் பார்த்தோம்னா டெல்டா F ஈக்குவல் டு ஹீட் ஃபார்மேஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு, அதனுடைய வேல்யூ மைனஸ் 411.3 கிலோஜூல். டெல்டா H1 ஹீட் கம்பூஷன், ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் 108.7, ionization energy 495,
dissociation energy 244 kilojoules, delta H4 electron affinity minus 349. இப்போ எல்லாத்தையும் கூட்டும்போது delta F equal to delta H1 H2 of H3 delta H4U எல்லாத்தையும் கூட்டினோம்னா வரக்கூடிய ஆன்சர் U equal to minus 788 kilojoule mole minus 1. The negative sign in lattice energy indicates the energy is released when sodium is formed from its constituent gaseous ions Na plus and Cl minus. Next, second law of thermodynamics. Second law of thermodynamics வந்து ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ரீசன், அதாவது நீட் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் thermodynamics. We know from the first law of thermodynamics the energy of the universe is conserved. Let us consider the following process. அதுக்கு சில டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சி சொல்கிறாங்க. இப்போ a glass of hot water over time lost heat energy to the surrounding and becomes cold. When you mix hydrochloric acid with sodium hydroxide, it forms sodium chloride and water with the evolution of heat. இப்போ வந்து சோடியம் குளோரைடுக்கோ சோடியம் ஹைட்ராக்சைடுக்கோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கோ ஹீட் எனர்ஜி நம்ம எதுவும் கொடுக்கல, ஆனால் அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது ஹீட் எனர்ஜி ரியாக்ஷன் மூலமாக ஃபார்ம் பண்ணுது. அப்போ அப்படி உருவாகக்கூடிய எனர்ஜி அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது அப்போ தான் இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அது வந்து தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு ஹாட் வாட்டர்லேருந்து சரௌண்டிங் ஹீட் இருக்கக்கூடிய ஹீட் வந்து வெளியில் போகுது. அப்போ அந்த ஹீட் வந்து லாஸ் ஆஃப் ஹீட்டில் வருது. அப்போ அது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது தான் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நீட். இன் போத் தீஸ் ப்ராசஸ் த டோட்டல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் அண்ட் ஆர் consistent with the first law of thermodynamics. However, the reverse process, that is cold water becoming hot water by absorbing heat from surrounding on its own, does not occur spontaneously, even though the energy change involved in this process also consistent with the first law. However, if the heat energy is supplied to cold water, then it will become hot. That is, the change that does not occur spontaneously and be driven by supplying energy. Similarly, a solution of sodium chloride does not absorb heat energy on its own to form hydrochloric acid and sodium hydroxide, but this process cannot be driven even the supplying of energy. இப்போ சோடியம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் சோடியம் ஹைட்ராக்சைடும் ரியாக்ட் பண்ணி HCl ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஹீட்டும் கொடுக்கல, ஆனால் ரியாக்ஷன் ஃபார்ம் பண்ணும்போதே ஹீட் உருவாகுது. From this kind of our natural experience, we have come to know that certain processes are spontaneous while others are not, and some processes have preferred direction. In order to explain feasibility of the process, we need the second law of thermodynamics. அப்போ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து வேரியஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வருது. அப்போ வேரியஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட். The second law of thermodynamics introduces another state function called entropy. Entropy is a measure of molecular disorder or randomness of a system, but thermodynamic definitions of entropy is concerned with the change in entropy that occurs as a result of process. It is defined as delta S system equal to delta Q reversed by temperature. இப்போ entropy statement என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the second law of thermodynamics can be expressed in terms of entropy, that is, the entropy of an isolated system increases during spontaneous process. For an irreversible process such as spontaneous expansion of a gas, delta S total greater than 0. Delta S total greater than S system plus S surrounding. Delta S total greater than delta S system plus delta S surrounding. For a reversible process such as melting of ice, delta system equal to minus delta S surrounding, delta S total equal to 0. இப்போ இதே கான்செப்டை கெல்வின் பிளாங்க் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறாரு. அவர் பேராலே அது கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். It is impossible to construct a machine that absorbs heat from a hot source and converts it completely into work by a cyclic process without transforming a part of heat to a cold sink. The second law of thermodynamics explains why even an ideal frictionless engine cannot convert 100%. இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் என்னென்னா 100% எஃபிஷியன்சி என்ஜினை உருவாக்க முடியாது. இல்லை என்னென்னா ஒரு 100% ஹீட் வந்து ஒரு இதுலேருந்து கோல்டு ஆப்ஜெக்ட் போவோ இல்லை கோல்டு ஆப்ஜெக்ட்லேருந்து ஹீட் ஆப்ஜெக்ட் போகிறவோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, 100% வராது அப்படிங்கிறதான்.
cannot it is input heat into work. Carnot on his analysis of heat engines found that the maximum efficiency of heat engine which is operates reversibly depends only the two temperatures between which it's operated. Efficiency work performed by heat absorbed. Efficiency eta equal to QH minus QC by QH. QHங்கிறது heat absorbed from the hot reservoir. QC அப்படிங்கிறது heat transfer to cold reservoir. இப்போ eta equal to 1 minus QC by QH. For a reversible cyclic process, delta S total equal to delta S system plus delta S surrounding equal to 0. Delta S system equal to minus delta S surrounding. அப்போ QH by TH equal to minus QC by TC. அப்போ QH equal to TC by TH equal to minus QC by QH. அப்போ TC by TH equal to QC by QH. Substituting 7.28 in 7.27, eta equal to 1 minus TC by TCH. But TH greater TC. Hence, eta equal to less than 1. Efficiency percentage can be expressed. Percentage calculate பண்ணும்போது அதை அப்படியே நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ efficiency percentage equal to 1 minus TC by TH into 100. அடுத்து glacier statement. இப்போ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு அடுத்து கிளேசியஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. இட் இஸ் இம்பாசிபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ரம் ஏ கோல்டு ரிசர்வேர் டு ஹாட் ரிசர்வேர் வித்தவுட் டூயிங் சம் ஒர்க். அதாவது எந்த விதமான வேலையும் செய்யாமல் ஒரு ஹாட்லேருந்து கோல்டு சப்ஜெக்டுக்கோ கோல்ட்லேருந்து ஹாட்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு வேலை செஞ்சாகணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். If an automobile engine burns petrol to temperature of 816 degrees Celsius and if the surrounding temperature is 21 degrees Celsius, calculate the maximum possible efficiency. அப்போ percentage efficiency equal to TH minus TC by TH into 100. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய வந்து 816 816 plus 21 degree Celsius 0 degree Celsius சேர்க்கும்போது 273 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 816 + 273 ஈக்குவல் டு 1089 கெல்வின். அதேமாரி 21 டிகிரிக்கு வந்து அதுக்கு ஒரு 273 ஆட் பண்ணோம்னா 294. அப்போ எஃபிஷியன்சி ஈட்டா ஈக்குவல் டு 1089 மைனஸ் 294 by 1089 into 100. எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 73.00% வரும். கரெக்டாக வந்து 73% போட்டிருக்காங்க. அடுத்து யூனிட் ஆஃப் என்ட்ரோபி. த என்ட்ரோபி S is equal to heat energy exchanged Q divided by the temperature T at which the exchange takes place. Therefore, the SI unit of entropy is Joule Kelvin minus 1. Next, spontaneity and randomness. Careful examination shows that in each of the process, vice versa, melting of ice and evaporation of water, there is an increase in randomness or disorder of the system. The water molecules in ice are arranged in the highly organized. இப்போ வாட்டர் மாலிகுல்ஸில் வந்து H2O தான் இருக்குது. அதில் ஐஸில் இருக்கும்போது அதை அரேஞ்ச் பண்ணி சாலிட் ஸ்டேட்டில் கிறிஸ்டல் ஸ்டேட்டில் செட் ஆகிடுது. லிக்யூட் அதில் தெர் இஸ் நோ மூமெண்ட் இன் த ஐஸ் க்யூப். அதாவது ஐஸ் க்யூப்பாக இருக்கும்போது அந்த வாட்டர் மாலிகுல்ஸில் மூமெண்ட் கிடையாது. அதே இது லிக்யூடாக இருக்கும்போது கொஞ்சம் மூமெண்ட்ஸ் இருக்கும். அதே இது கேசியஸ் வாட்டர் வேப்பராக போகும்போது இன்னும் ஃப்ரீயாக மூமெண்ட் இருக்கும். அப்போ the highly organized crystal pattern which permits little movement. As the ice melts, the water molecules become disorganized and can move more freely. The movement of molecules becomes freer in the liquid phase and even more free in the vapor phase. In other words, we can say that randomness of the water molecules increases as ice melts into water or water evaporates. Both are spontaneous processes which result in an increase in randomness. அப்போ உங்களுக்கு இந்த படத்தில் கொடுக்கும்போதே பார்த்தா தெரியும் ஐஸ் க்யூப்பாக இருக்கும்போது எப்படி இருக்குது, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும்போது, கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது. அடுத்து ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி சேஞ்ச் இன் டெல்டா S0. It is impossible to calculate actual entropy of a substance at any temperature above 0 degree Kelvin. The absolute entropy of a substance at 298 Kelvin and 1 bar pressure is called as a standard entropy. But definition கேட்டால் the absolute entropy of a substance at 298 Kelvin and 1 bar pressure is called the standard entropy S0. The third law of thermodynamics states that according to nouns and
that the absolute entropy of elements is 0 only at 0 Kelvin in a perfect crystal, and standard entropies of all substances at any temperature above 0 Kelvin always have positive values. Once we know that the entropies of different substances, we can calculate the standard entropy change delta 0 for chemical reaction. Delta 0 S0 equal to E S0 minus E S0 reactants, அதாவது ப்ராடக்ட் மைனஸ் reactants. ஸ்டாண்டர்ட் எப்சிலான்னு சொல்லலாம். Standard entropy of formation. Standard entropy formation is defined as the entropy formation of 1 mole of a compound from the elements under standard condition. It is denoted by delta S0F. We can calculate the value of entropy of a given compound from the value of S0 of elements. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. Calculate the standard entropy change for the following reaction. Delta S0F given at the standard entropies of carbon dioxide C, O2 as 213.6, 507.740 and 205 joule Kelvin minus 1 respective. இப்போ கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவேஷன் எழுதுகிறோம். C plus O2 gives CO2. Delta S0F equal to epsilon S0 products minus reactant. அப்போ அதனுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 216.3.6 minus 5.74 plus 205. டோட்டல் வந்து 213.6 minus 210.74, remaining 2.86 joule Kelvin minus 1. Next, entropy change accompanying change of phase. There is a change of state of from the solid to liquid, melting, liquid to vapor evaporation, or solid to vapor sublimation. There is a change in entropy. This change may be carried out at constant temperature reversibly as two phases are in equilibrium during the change. இப்போ delta S equal to Q reverse by temperature equal to delta H reverse by temperature. இப்போ entropy of fusion. entropy of fusionங்கிறது ஒரு சாலிட் பொருள் மெல்ட் ஆகி லிக்விடாக மாறுது, அதுக்கு வேறு entropy of fusion. The heat absorbed when 1 mole of solid metals and its melting point reversibly is called molar heat of fusion. The entropy change for this process is given by delta S reverse equal to delta Q reverse by T, delta S fusion equal to delta H fusion by delta F, where delta H fusion is the molar heat fusion, delta F is the melting point. Entropy of vaporization. இப்போ ஒரு லிக்யூட் வந்து வேப்பராக மாறுது, அதுக்கு எடுத்துக்கக்கூடிய ஹீட் தான் entropy of vaporization. The heat absorbed when 1 mole of a liquid is boiled at its boiling point irreversibly is called molar heat of vaporization. The entropy change is given by delta SV equal to delta HV by dP, where delta HV is molar heat of vaporization, dP is the boiling point. Entropy of transition. Entropy of transitionங்கிறது ஒரு ஃபார்மேஷன்லேருந்து இன்னொரு ஃபார்மேஷன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அல்லோட்ரோபிக் ஃபார்ம்னு சொல்லுவோம். இப்போ கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பன், டைமண்ட், கிராபைட் அப்படின்னு ஒவ்வொரு அல்லோட்ரோப் இருக்குது. இப்போ கார்பன் வந்து டைமண்ட் வந்து கிராஃபைட்டோ அப்படி மாறக்கூடியது பேர் என்னென்னா entropy of transition. The heat change when 1 mole of a solid changes reversibly from one allotropic form to another and the transition temperature is called enthalpy of transition. The entropy change is given delta ST equal to delta HT by TT, where delta HT is the molar heat of transition, TT is the transition temperature. The base பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. Calculate the entropy change during the melting of 1 mole of ice into water at 0 degree Celsius and 1 atmosphere pressure. Enthalpy of fusion is ice is 6008 joule mole minus 1. அப்போ given delta H equal to 6008 joule mole minus 1. அப்போ TF equal to 0 degree Celsius. 0 degree Celsius 273 Kelvin. இப்போ H2O gives H2O. Fusion equal to delta H by delta F. அப்போ 6008 by 273. Delta S equal to 22.007 joule Kelvin minus 1 mole minus 1. Next, Gibbs free energy. One of the important applications of the second law of thermodynamics is to predict the spontaneity of a reaction under a specific set of conditions.
A reaction that occurs under the given set of conditions without any external driving force is called spontaneous reaction. Otherwise, it is said to be non-spontaneous. In our day-to-day life, we observe many spontaneous physical and chemical processes, which includes the following example. All of you 10 over page number 214. A waterfall runs downhill but never uphill spontaneously. A lump of sugar dissolves spontaneously in a cup of coffee but never reappears into its original form spontaneously. Heat flows from a hotter object to colder object but never flows from colder to hotter object spontaneously. The expansion of gas into an evacuated bulb is spontaneous process. To the reverse process, that is gathering of all molecules into one bulb, is not spontaneous. இப்போ இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம், ஆனால் திரும்ப அது ரிவர்சிபிள் ஆகும்னா ஆகாது. அப்போ these examples show that the process that occurs spontaneously in one direction cannot take place in opposite direction spontaneity. Similarly, a large number of exothermic reactions are spontaneous. An example is combustion of methane. CH4 2O2 gives CO2 plus 2H2O. But delta H0 equal to minus 890.4 kilojoules mole minus 1. Another example is acid-base neutralization reaction. H plus OH minus gives H2O neutralization reaction. However, some endothermic processes are also spontaneous. For example, ammonium nitrate dissolves in water spontaneously, though this dissolution is endothermic. இப்போ அமோனியம் நைட்ரேட்டை டீகம்போஸ் பண்ணால் அமோனியம் ப்ளஸ் NO3 மைனஸாக ஃபார்ம் ஆகுது. From the above example, we can come to the conclusion that exothermic favors the spontaneity, but it does not guarantee it. We cannot decide whether or not chemical reaction will occur spontaneously solely on the basis of energy changes in the system. We know from second law of thermodynamics that in a spontaneous process the entropy increases, but not all the processes which are accompanied by an increase in entropy are spontaneous. In order to predict the spontaneity of a reaction, we need some other thermodynamic function. The second law of thermodynamics introduced another thermodynamic function called Gibbs free energy, which finds useful in predicting the spontaneity of a reaction. The Gibbs free energy was developed in the 1870s by Josiah Willard Gibbs. He originally termed this energy as the available energy to do work in system. This quantity of energy associated with the chemical reaction can be used to do work. Gibbs free energy is defined as below: G equal to H minus D delta S. Gibbs free energy G is an extensive property and it is a single valued state function. Let us consider the system which undergo change of state from the state 1 to state 2 at constant temperature. அப்போ G2 minus G1 Gibbs free energy, H2 minus H1 minus T S2 minus S1. இப்போ இதுக்கு டெல்டா ஜின்னு போடுறோம், இதுக்கு டெல்டா H minus delta TS போடுறோம். Now let us consider how delta G is related to reaction spontaneity. But delta S equal to delta system plus delta surrounding. But for a reversible process, the change of entropy is universe is 0. But similarly, for an equilibrium process, delta G 0. For spontaneous process, delta S total greater than 0. But delta S system plus delta S surrounding greater than 0. But delta S system equal to plus delta Q TQ by surrounding by temperature greater than 0. But delta S system equal to minus delta H system by T. But T delta S system equal to minus delta H system greater than 0. Minus delta H system minus delta H system equal to greater than 0. Minus delta G greater than 0. Hence, for spontaneous process, delta G less than 0. Delta H minus T delta S greater than 0. Delta H says that is the enthalpy change of the reaction. T delta S system is the energy which is not available to do useful work. So delta G is the net energy available to do useful work and thus measure the free energy. For this reason, it is known as the free energy of the reaction. For a non-spontaneous process, delta G greater than 0. Gibbs free energy and net work done by the system.
For any system at constant pressure at temperature, delta H equal to delta H minus T delta S. We know that delta H equal to delta U plus P delta V. அப்படியே இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டெல்டா ஹெச்சுக்கு வேல்யூக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச்சுடைய வேல்யூ டெல்டா யூ ப்ளஸ் பி டெல்டா வி சப்ஸ்டியூட் பண்ணுறோம் மைனஸ் டி டெல்டா எஸ். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், if work done by the system delta U equal to Q minus W, இதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே மாதிரி டெல்டா இஸ் ஈக்குவல் டு Q by T. அப்போ டெல்டா ஜி ஈக்குவல் டு Q minus W plus P delta V minus T delta Sக்கு பதிலாக Q by T போடுறோம். இப்போ T கேன்சல் ஆயிடுது, Q கேன்சல் ஆயிடுது. அப்போ டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் W ப்ளஸ் பிடபிள்யூ. அப்போ இங்கே மைனஸ் வேல்யூ கேன்சல் பண்ணுங்க. டெல்டா ஜி மைனஸ் டெல்டா ஜி ஈக்குவல் டு W மைனஸ் P delta V. Here minus P delta V represent the work done due to the expansion against a constant external pressure. Therefore, it is clear that decrease in free energy minus delta G accompanying a process taking place at constant temperature and pressure is equal to the maximum work obtainable from the system other than the work of expansion. Next, criteria for spontaneity of a process. இப்போ ஸ்பான்டேனிட்டியாக ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா அதுக்கு என்னென்ன க்ரிட்டீரியா இருக்கணும் அப்படிங்கிறத பின்னாடி ஒரு டேப்லெட் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. The spontaneity of any process depends on the three different factors. If the enthalpy changes of a process is negative, then the process is exothermic. வேல்யூ வரக்கூடிய நெகட்டிவாக இருந்தால் அது எக்ஸோதெர்மிக், பாசிட்டிவாக இருந்தால் அது என்டோதெர்மிக். If the entropy change of a process is positive, then the process may acquire spontaneity. Delta S is positive. Turn over page number 216. The Gibbs free energy, which is the combination of the above two, delta H minus T delta S, should be negative for a reaction to occur spontaneously. That is, the necessary condition for a reaction to be spontaneous, delta H minus T delta S less than 0. அப்போ சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ஸ்பான்டேனிட்டி ஆஃப் ஏ ரியாக்ஷன். இப்போ டெல்டா ஹெச் மைனஸ் டெல்டா எஸ் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் வேல்யூ அட் ஆல் டெம்பரேச்சர், ஸ்பான்டேனியஸ் அட் ஆல் டெம்பரேச்சர். எக்ஸாம்பிள் வந்து O3 வந்து O2வாக மாறுறது. மைனஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் அட் ஆல் டெம்பரேச்சர், ஸ்பான்டேனியஸ் அட் லோ டெம்பரேச்சர். அடுத்தது வந்து அட் ஹை டெம்பரேச்சர், நான் ஸ்பான்டேனியஸ் ஹை டெம்பரேச்சர், அப்சார்ப்ஷன் ஆஃப் கேஸஸ். அதேமாதிரி ப்ளஸ் வேல்யூவில் இருந்தால் நான் ஸ்பான்டேனியஸ் அட் லோ டெம்பரேச்சர், ஸ்பான்டேனியஸ் அட் ஹை டெம்பரேச்சர், மெல்ட்டிங் ஆஃப் சாலிட். ப்ளஸ்ஸு மைனஸு, ப்ளஸ் ஆர் ஆல் டெம்பரேச்சர், நான் ஸ்பான்டேனியஸ் அட் ஆல் டெம்பரேச்சர், H2O plus O2 gives H2O2, hydrogen peroxide formation. The table assumes delta H and delta S will remain the way indicated for all temperatures. It may not be necessary that way. The spontaneity of a chemical reaction is only the potential for the reactions proceed as written. The rate of such process is determined by kinetic factors outside of the thermodynamical predictions. இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. So that the reaction carbon monoxide plus oxygen gives carbon dioxide. At 300 Kelvin is spontaneous. The standard Gibbs free energy is formation of CO2 and CO are minus 3914.4 and minus 137.2 kilojoule mole minus 1 respectively. இப்போ ஈக்குவேஷன் எழுதுகிறோம். கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஆஃப் O2 gives carbon dioxide. Delta G0 reaction equal to production minus epsilon G0 minus epsilon G0 reactant. அப்போ டெல்டா G0 equal to CO2 minus CO plus 2 of O2. இப்போ அதனுடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மைனஸ் 394.4 ப்ளஸ் 137.2 ப்ளஸ் 0 வரக்கூடிய வேல்யூ மைனஸ் 257.2 கிலோஜூல் மோல் minus 1. Delta G of a reaction at a given temperature is negative, hence the reaction is spontaneous. At the relationship between standard free energy delta G0 and the equilibrium constant K. In a reversible process, the system is in perfect equilibrium with its surroundings at all times. A reversible chemical reaction can proceed in either direction simultaneously, so that a dynamic equilibrium is set up. This means that the reaction is both the directions should be proceed with the decrease in free energy.
which is impossible. It is possible only if the equilibrium, the free energy of a system is minimum. Let's consider a general equilibrium reaction. A plus B gives C plus D. The free energy change of the above reaction at any state delta G is related to the standard free energy change of the reaction delta G0 according to the following equation. Delta G equal to delta G0 plus RT integrate Q. Where Q is reaction quotient and is defined as the ratio of concentration of the products to the concentration of the reactant. Under non-equilibrium condition, when equilibrium is attained, there is no further free energy change. Delta G equal to 0. Q becomes equal to equilibrium constant. Hence, the above equation becomes delta G0 equal to minus RT integrate K. This equation is known as Van Gogh equation. But delta G0 equal to our value on the minus 2.303 RT log K equilibrium. We also know that delta G0 equal to delta H0 minus T delta S0 equal to minus RT integrate K equilibrium. The base பண்ணி ஒரு problem. Calculate the delta G0 for conversion of oxygen to ozone at 298 Kelvin if Kp for this conversion is 2.4 into 10 power minus 29 is standard pressure units. Delta G0 equal to minus 2.303 RT log Kp, where R 8.314 joule Kelvin minus 1, mole minus 1, Kp 2.47 into 10 power minus 29, T 288 Kelvin. Delta G0 equal to அப்படியே வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 2.303 into 8.314 into 298 into log 2.47 வரக்கூடிய வேல்யூ delta G0 equal to 1,63,229 joule mole minus 1 கிலோ ஜூலில் கன்வெர்ட் பண்ணும்போது 1000 டிவைட் பண்ணுறோம் அப்போ 163.229 கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1. Next, third law of thermodynamics. The entropy of a substance varies directly with the temperature. Lower the temperature, lower is the entropy. For example, water above 100 degrees Celsius at 1 atmosphere exists as a gas and gas higher entropy. The water molecules are free to roam about the entire container. When a system is cool, the water vapor condenses to form a liquid. The water molecules liquid phase still can move about somewhat freely. Thus, the entropy of a system has decreased. 1. On further cooling, water freezes to form an ice crystal. The water molecules in the ice crystals are highly ordered and the entropy of the system is very low. If we cool the solid crystal still further, the vibrations of molecules held in the crystal lattice get slower and they have very little freedom of movement and hence very small entropy. At absolute zero, theoretically, all modes of motion stop. Absolute zero is a temperature that an object can get arbitrarily close to, but absolute zero will remain unattainable. அப்போ thus third law of thermodynamics state that இப்போ இதில் வந்து 2 mark question இருக்கலாம். Define third law of thermodynamics. இப்போ entropy of pure crystalline substance as absolute zero is zero. அது வரதான். The third law of thermodynamics states that the entropy of pure crystalline substance at absolute zero is zero. Otherwise, it can be stated as it is impossible to lower the temperature of an object to absolute zero in a finite number of steps mathematically. அப்போ லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா S0 for S equal to 0 for perfectly ordered crystalline state, T equal to T gives 0. இப்போ third law of thermodynamics, crystals with a defects imperfection at absolute zero have entropy greater than 0. Absolute entropy of a substance can never be negative. Okay students, thank you for your cooperation.